ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பேசுவோம். சத்தம் இல்லாத கொண்டாட்டங்கள் என்றதை பற்றி. என்னடா சத்தம் இல்லாத கொண்டாட்டம்? கொண்டாட்டம் என்றாலே சத்தம் போடுறது தானே. நான் சொல்லுகிறது வெடி சத்தங்கள் இல்லாத கொண்டாட்டத்தை பற்றி. இந்த வெடி என்றது எங்களுக்கு தேவையா? ஒரு கேள்வி இருக்கு தானே. பொங்கல், ஆமாம், பொங்குற நேரம் வெடியை போடுவோம். சித்திரை வருட பிறப்பு பிறந்துருச்சு, இரவா வெடி போடுவோம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்தால் வெடி போடுறோம். இறந்து உடலை நாங்கள் கொண்டு போய்க்கல வெடி போடுறோம். இந்த வெடி இந்த சூழலுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நாங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? நாங்கள் யோசிக்கத்தானே வேணும். இந்த பூமி எங்களுக்கு மட்டுமா இருக்கு? இல்லைத்தானே. இந்த பூமியில வாழ்ற உரிமை இங்க இருக்கிற புழு, பூச்சி, குருவி எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா அதுகளை பற்றி நாங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? இந்த வெடி போடுறதால எங்களை வீட்டில் இருக்கிற நாய் பயப்படுது, குருவி பயப்படுது. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அது எல்லாமே தடுமாறுது இந்த வெடியால. அதே நேரம் இந்த வெடியிலிருந்து வர மருந்து காற்றுல கலந்து இந்த காற்றை மாசுபடுத்தும். அந்த மாசுபடுத்தலை நாங்கள் தான் சுவாசிக்கிறோம். அது எங்களோட சுவாச பையையும் சேதப்படுத்துது. இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெடியை போட்டு நாங்கள் கொண்டாடுறோம். கொண்டாட்டம் என்ன? எங்களோட வாழ்க்கை வாழ்தலுக்கான கொண்டாட்டம் தான் இருக்க. அந்த கொண்டாட்டம் எங்களுக்கு எதிராகவும் எங்களை இறக்க வைக்கிறதுக்கான கொண்டாட்டமா அதே இருக்குது. நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. யோசிக்கத்தானே வேணும். சத்தமின்றிய கொண்டாட்டங்களை நாங்கள் வருங்காலத்தில் உருவாக்கலாம். அதுதான் மிக முக்கியமானது. குறிப்பா இந்த வெடிகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும். அது சூழலையும் எங்களையும் சூழல் பிராணிகளையும் விலங்குகளையும் பாதிப்பு ஏற்படுத்துது. அதை நாங்கள் எப்பயாவது மனசுல வச்சுக்கொள்வோம். யாரையுமே இடைஞ்சல் படுத்தாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்க்கணும். அதை பற்றி ஒரு யோசிச்சு பாருங்க. இது என்னுடைய கருத்து, நீங்களும் யோசிச்சு பாருங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் சந்தோஷமா இந்த பூமியில வாழணும். நான் மட்டும் வாழணும்ன்றது இந்த பூமிக்கு பொருட்டு இல்லை. அப்படி ஒரு பூமி இங்கே இருக்குல்ல. பூமி என்றது எல்லாம் சேர்ந்தது. நன்றி.